சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நிறைய பேருக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுல நிறைய டவுட் இருக்குது. எதுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் வெங்காயம், இந்த வீடியோவில் நான் வெங்காயம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது நம்ம வத்த குழம்புக்கு போடுவோம், அதுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணலாம், சாம்பாருக்கு ஒரு மாதிரி கட் பண்ணலாம், பிரியாணிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணலாம், தயிர் பச்சடிக்கு, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டுக்கு, வடைக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வெட்டணும். நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுறதை கற்றுக்கிறது தான் இப்போ ஒரு பெரிய விஷயமே. ஏதோ சமைக்கிறோம் அப்படின்னு சமைக்காமல் நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறதுலேயும் ஒரு அழகு இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இந்த மேலே உள்ள தோல் மட்டும் இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்படி கட் பண்ணுவோம். இப்படி வால் சைடு வந்து கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தலை சைடும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மேல் தோல் வந்து எடுத்துட்டேன். சிலது வந்து திக்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தோலோடு நிறைய பேர் உரித்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி உரிக்காமல் மேல் தோல் மட்டும் உரித்தா போதும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்து மேலே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக ஒரு இது இருக்கும், அது எல்லாமே நமக்கு க்ளீன் ஆகிடும். அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட்லேயே நம்ம தோல் உரிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற தோல் மட்டும் உரிச்சிக்கலாம். வெங்காயம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும், அதனால் நம்ம தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெங்காயத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணோம்னா நம்ம மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருக்கு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல், காய்கறி எல்லாம், அதாவது பீன்ஸ் வறுவல், இந்த மாதிரி வறுவலுக்கு, உருளைக்கிழங்கு வறுவலுக்கு, இதுக்கு எல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் பச்சடிக்கும் சிலர் வந்து நீட்டு வாக்கில் வெட்டுவாங்க, சிலர் வந்து பொடியாக வெட்டுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வெட்டணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கங்க. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டு, ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா சில வறுவலுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மட்டன், சிக்கன், மீன் இந்த மாதிரி மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நீட்டு வாக்கில் நம்ம எடுத்து அழகாக ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணோமா வடைக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தொக்கு மாதிரி பண்ணுவோம், தக்காளி தொக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம சிக்கன் வந்து ட்ரையாக வறுக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி நறுக்கணும்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும் போது சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு, அப்புறம் மட்டன் வந்து ட்ரையாக வறுக்கிறதுக்கு, அப்புறம் காய்கறியில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமாக போட்டு ஒரு வறுவல் மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இது வந்து நம்ம வத்த குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு, அதாவது வெந்தய குழம்பு, அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சௌகரியமாக இருக்கும். சில நான்வெஜ் ஐட்டம் நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அது மேலே வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது, நான்வெஜ் ஐட்டம் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு ஒரு வதக்கி எடுத்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், 4-5 விதமான வெங்காயம் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு காய்கறியும் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். பொரியலுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், குழம்புக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம், இந்த மாதிரி வறுவலுக்கு ஒரு மாதிரி கட் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.